அஸ்ஸலாமு அலைக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு குட்டி vlog தான் பார்க்க போகிறோம். என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் கீழே இருக்கிற ஸ்லாபுக்கு வந்து கொஞ்சம் பொருள்லாம் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் வச்சு செட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 ஸ்டாண்டுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து பிளேட் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டு, அதில் வந்து இந்த லிட்டு கண்ணாடி லிட்டுலாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரீசெண்டாக வாங்கி இந்த அகரா ப்ராடக்ட் இருக்க நான்ஸ்டிக்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு வந்து சரியான இடம் இல்ல. சரி, அதனால இந்த ஸ்டாண்டு வாங்கினா இதில் வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ஒன்று வாங்கியிருந்தேன். ஸ்டாண்ட் ஆனால் பார்க்கையில நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஆனால் பொருள் வச்சா வெயிட்டு கொஞ்சம் தாங்குற மாதிரி எனக்கு தெரியல. மார்னிங்கே பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த ஃபுல்லும் நான் பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணி தொடச்சி கிடச்சி வச்சுட்டேன். சரி, அப்புறமேட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் செட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்தீங்கன்னா கார்னரில் தான் வச்சுருந்தேன். என்கிட்ட இன்னொரு குட்டி கார்னர் ஸ்டாண்டு ஒன்று இருந்துச்சு. அதை எடுத்து இந்த சைடு கார்னரில் வச்சு விட்டேன். அகரா ப்ராடக்ட்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. சீக்கிரமாகவும் குக்கிங் ஆயிடுது. இது வந்து ப்ரைடு ப்ரொமோஷன் கிடையாது, என்னுடைய ஓன் பர்ச்சேஸ் தான். ஆனால் குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. இப்போ ஒன்று ஒன்றா வந்து ஆர்கனைசேஷன் பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு எல்லா பொருளையுமே எடுத்து கீழே வந்து வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் கைக்கு ஏற்ற மாதிரி. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த அப்புறம் பிரியாணி பாட்டை தான் மேலே வச்சுருந்தேன். ஆனால் அது வைக்கலையே எனக்கு வெயிட்டு தாங்குற மாதிரி தெரில, கொஞ்சம் ஆடுற மாதிரி இருந்துச்சு. இந்த குழம்பு வகைகள்லாம் பண்ணுற நான்ஸ்டிக் தவா தான் இது. தவான்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஆனால் அது வைக்கும்போது தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடம் பத்தாத மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். 3வது இதில் வந்து ஒரு ஃப்ரை பேனும் கீழே வந்து ஆப்பச்சட்டியும் வச்சு பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பச்சட்டி வந்து கடகடன்னு ஆடுச்சு. அதனால் அதை எடுத்துட்டு கீழே ஒரு பணியாரக்கல்லையும் அந்த ஃப்ரை பேனையும் வச்சு விட்டேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா என்னுடைய சில்வர் கடாயி, சில்வர் ஃப்ரை பேனு இதெல்லாம் வச்சு விட்டேன். இந்த சைடு கீழே மட்டும் ஒரு கேஸ்டைன் கடாய் இருந்துச்சு, அதை வச்சு விட்டாச்சு. இந்த லிட்டு வைக்கிறதுக்கு இந்த பிளேட் ஸ்டாண்டில் வந்து வச்சு பார்த்தேன். ஆனால் ஒர்க் ஆகலை. சும்மா கீழே விழுந்துருச்சுன்னா கண்ணாடி இது உடஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் தோசை தவா அப்புறம் வந்து இந்த கட்டிங் போர்டை மட்டும் வச்சு விட்டாச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே எடுத்து வெளியே வச்சுருந்தேன். டப்பாவெல்லாம் வாஷ் பண்ணி திரும்பி அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாம் இப்போ எடுத்து ஒன்று ஒன்றா வந்து அதுக்கு மேலே அடுக்கி விட்டுடலாம். பெரிய அரிசி வாளி 2 வச்சுருந்தேன். அதை எடுத்து உள்ள ரூமில் வச்சு விட்டு அதெல்லாம் சின்ன சின்ன பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா அந்த பெருசு 2 இருந்தாலே அது ஃபுல்லு கிச்சனையுமே அடைச்ச மாதிரியே இருக்குது. அதனால தான் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சுட்டு கிச்சன் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்பவே டியூரேஷன் வந்து கம்மியான குட்டி வீடியோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.